வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியம், உணவு, சுற்றுலா அப்படின்னு எல்லாம் கலந்து ஸ்பெஷலா இருக்கிற ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. திருநெல்வேலி இன்னைக்கு நேற்று உருவானது இல்லைங்க. தாமிரபரணி ஆத்தங்கரையில் இருக்கிற இந்த நகரம் 2000 வருஷத்துக்கு முன்ன பாண்டியர்களின் தலைநகரமா இருந்திருக்கு. அந்த ஊர் ஸ்லாங் தான் நெல்லைக்கே பெரிய அடையாளம். அசோக பேரரசு காலகட்டத்திலேயே திருநெல்வேலி பசுமையா நிறைய வளங்களோட இருந்திருக்கு. கிமு 304 கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா திருநெல்வேலியை பத்தின நிறைய குறிப்புகளை எழுதியிருக்காங்க. இப்பவே இப்படி இருக்குன்னா அப்போ எவ்வளவு பசுமையா இருந்திருக்கும். நிறைய மன்னர்கள் திருநெல்வேலிக்காக அதிகமா சண்டை போட்டிருக்காங்க. 1064 பாத்தீங்கன்னா போர் செஞ்சு திருநெல்வேலியை கைப்பற்றினாரு ராஜேந்திர சோழன். அப்ப சோழர்கள் ஆட்சியில பாத்தீங்கன்னா அங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. திருநெல்வேலியோட முக்கியமான பிளேஸ் தான் பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை ஒரு சவுத் இந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்க நூற்றுக்கணக்கான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாளையங்கோட்டையில இன்னொரு முக்கியமான விஷயம் சிறைச்சாலை. அங்கதான் சுதந்திரத்துக்கு போராடின நிறைய தலைவர்களை அடைச்சு வச்சிருந்தாங்க. 13th செஞ்சுரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் கைக்கு திருநெல்வேலி போயிருக்கு. நெல்லையப்பர் கோயிலை உலகம் முழுக்க இவங்க தான் ஃபேமஸ் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய அணைகள், அதாவது டேம்ஸும் அங்கே கட்டினாங்க. 1743 ஆர்காட் நவாப் திருநெல்வேலியை ஆட்சி பண்ணாங்க. ஆனாலும் பவர் முழுக்க பாளையக்காரர்கள்ட்ட இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் திருநெல்வேலியை நெல்லை சீமைன்னு அழைச்சிருக்காங்க. திருநெல்வேலி இந்த பேருக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் சொல்றாங்க. குறிப்பா இந்த ஊரை சுத்தி வேலி மாதிரி நெல் வயல்கள் அதிகமா இருந்ததுனால நெல்வேலி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா நெல்லை அப்படின்னு சுருக்கி இருக்காங்க. நெல்லையில தாமிரபரணி ஆறு ஓடுது. அகத்திய மலையிலிருந்து வர இந்த ஆறு தான் திருநெல்வேலியோட மிக முக்கியமான நீராதாரம். இந்த ஆத்துக்கு நடுவுல, அதாவது பாபநாசத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா அணைக்கட்டு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல தான் நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்க. செம்ம ஏரியா. நெல்லையப்பர் காந்திமதி கோவில் திருநெல்வேலியோட மிக முக்கியமான அடையாளம். ஏசியாலேயே இருக்கிற மிகப்பெரிய சிவாலயங்கள்ல இதுவும் ஒன்று, ரொம்ப பழமையானதும் கூட. சம்பந்தர் சேக்கிலார் பாடல்கள்ல இது இடம் பிடிச்சிருக்கு. திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அல்வா. சின்னதா 1940s இருட்டுக்கடை அல்வான்ற பேர்ல தொடங்கப்பட்ட இந்த கடை இன்னைக்கு உலகம் முழுக்க திருநெல்வேலியோட அடையாளமா மாறி இருக்கு. அந்த கடை வாசல்லையே சுட சுட அந்த அல்வாவை உள்ள தள்ளினா சூப்பரா இருக்கும். திருநெல்வேலியில காவற்புரை தெரு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குங்க. காவற்புரை அப்படின்னா சிறைச்சாலைன்னு அர்த்தம். அந்த காலகட்டத்தில் மன்னரால தண்டிக்கப்பட்டவங்க எல்லாம் இந்த ஏரியால இருக்கிற அந்த சிறையில தான் அடைக்கப்படுவாங்களாம். அதனாலதான் அந்த பேர் வந்திருக்கு. வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப், கால்ட்வெல், வீரமாமுனிவர் இவங்க எல்லாத்தையும் தன்னோட அழகு, பழமை, சிறப்பு இதால ஈர்த்த பெருமை திருநெல்வேலிக்கு உண்டு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.